வணக்கம் மகளே. நீங்கள் பெரும்பாலும் சோம்பலாக உணர்கிறீர்களா? புதிய விஷயங்களை முயற்சிக்க உங்களுடைய உந்துதல் குறைந்துள்ளதா? தசை வலிமையை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா? இந்த அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள். உங்களுக்கு குறைந்த டெஸ்ட்ரோஜன் அதாவது செக்ஸ் ஹார்மோன் அளவுகள் இருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. விரைப்புத்தன்மை மற்றும் குறைந்த செக்ஸ் டிரைவ் ஆகியவை குறைந்த டெஸ்டோஸ்டெரோனின் பொதுவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிகுறிகளாக இருந்தாலும், குறைந்த இந்த ஹார்மோன் அளவு காரணமாக நீங்கள் அனுபவிக்கும் பல நுட்பமான அறிகுறிகள் மற்றும் உடல் உபாதைகளும் உள்ளன. டெஸ்டோஸ்டெரோன் முக்கியமான ஆண்களின் விந்தணுக்களால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன். ஒரு ஆணின் தோற்றத்தையும் பாலியல் வளர்ச்சியையும் பாதிக்கிறது. இது விந்தணு உற்பத்தியை தூண்டுகிறது. ஒரு மனிதனின் லிபிடோ மற்றும் தசை மற்றும் எலும்புகளை உருவாக்கவும் உதவுகிறது. ஆனால் டெஸ்டோஸ்டெரோன் உற்பத்தி குறையும் போது உங்களுடைய பிறப்புறுப்புகள் மற்றும் பாலியல் செயல்திறனுடன் தொடர்புடையதாக இல்லாத பல அறிகுறிகள் ஏற்படலாம். ஆண்களின் உடலில் டெஸ்ட்ரோஜன் குறைவாக இருப்பதை உணர்த்தும் நுட்பமான அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். 40 வயதுக்கு பிறகு டெஸ்ட்ரோஜன் உற்பத்தி குறைய தொடங்கும் என்பதால் ஆண்கள் வயதாகும் போது குறைந்த செக்ஸ் டிரைவை அனுபவிப்பது இயற்கையானது. இருப்பினும் குறைந்த டெஸ்ட்ரோஜன் அளவுகளை கொண்ட இளம் வயதினருக்கு உடலுறு கொள்ள வேண்டும் அல்லது தூண்டப்பட வேண்டும் என்ற ஆசை திடீரென குறையக்கூடும். குறைந்த டெஸ்ட்ரோஜன் கொண்ட இளைஞர்கள் விந்து தள்ளலின் போது விந்தணுவின் அளவு கூர்மையான சரிவையும் காணலாம். நம்மில் பெரும்பாலானோர் டெஸ்ட்ரோஜனை ஒரு ஹார்மோனாக தொடர்புபடுத்துகிறோம். இது ஒரு ஆணின் செக்ஸ் டிரைவை தூண்டுகிறது மற்றும் விரைப்புத்தன்மையை அடைய உதவுகிறது. ஒரு ஆணின் டெஸ்ட்ரோஜன் அளவுகள் மிக குறைவாக இருக்கும்போது உடலுறுக்கு முன் அல்லது சுயன்பம் செய்யும் போது சரியான விரைப்புத்தன்மை அடைவதில் அவருக்கு சிரமம் இருக்கலாம். குறைந்த டெஸ்ட்ரோஜன் கொண்ட ஒரு மனிதனுக்கு காலையில் ஆண்குறி மெல்லியதாக இருக்கலாம். மார்பின் அளவு இயற்கைக்கு மாறான அளவு அதிகரிப்பதை நீங்கள் கண்டால் மருத்துவரை அணுகுவது நல்லது என்றாலும், டெஸ்ட்ரோஜன் பூஸ்டர் கேப்சூல்கள் மற்றும் சத்தான உணவு மற்றும் பாதுகாப்பான உடற்பயிற்சி முறை உங்களுடைய உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். உடல் மற்றும் முகத்தில் முடி வளர்ச்சி உட்பட வழுக்கை வருதல் என்பது முதுமையின் இயல்பான பகுதியாகும். ஆனால் குறைந்த டெஸ்ட்ரோஜன் அளவு கொண்ட ஆண்களுக்கு 20களின் பிற்பகுதியிலும் 30களின் முற்பகுதியிலும் கூட உடல் முடி உதிர்தல் மற்றும் முகத்தில் குறைந்தளவு முடி வளரும். உங்கள் தலைமுடிக்கு தேங்காய் அல்லது ஆலிவ் எண்ணெயுடன் அடிக்கடி எண்ணெய் தடவுவது மற்றும் ரசாயனம் இல்லாத ஷாம்புவுடன் உங்கள் தலைமுடியை கழுவுவது முடியின் தரத்தை மேம்படுத்த உதவும். குறைந்த டெஸ்ட்ரோஜன் கொண்ட ஆண்கள் தீவிர சோர்வு, இரவில் வியர்த்தல் மற்றும் ஆற்றல் அளவுகள் குறைவான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. போதுமான அளவு தூங்கினாலும் நீங்கள் எப்போதும் சோர்வாக உணர்ந்தால் மற்றும் உடல் செயல்பாடுகளை செய்வதில் சிரமம் இருந்தால் உங்களுக்கு டெஸ்ட்ரோஜன் அளவு குறைந்திருக்கலாம். உங்களை நீரோற்றமாக வைத்திருப்பது, நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவை உட்கொள்வது ஒரு நல்ல ஆற்றல் அளவை பராமரிக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சப்ளிமெண்ட்டுகளை எடுத்துக்கொள்வது ஆற்றல் மண்டலங்களில் உள்ள சரிவை ஈடு செய்ய வேண்டும். டெஸ்ட்ரோஜன் ஒரு ஆணின் உடலில் பல குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை பாதிக்கிறது. அது மனநிலையையும் உணர்ச்சிகளையும் பாதிக்கலாம். குறைந்த டெஸ்ட்ரோஜன் அளவை கொண்ட ஆண்கள் தீவிர மனநிலை மாற்றங்கள், மனசோர்வை எதிர்கொள்வது, எரிச்சல் மற்றும் உந்துதல் இல்லாமை ஆகியவற்றை அனுபவிக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்றும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. தியானம் மற்றும் யோகா உங்களை கவனம் மற்றும் உந்துதலாக வைத்திருக்க ஒரு சிறந்த வழியாகும். உடல் பயிற்சி செய்ய கடினமாக இருப்பதை கண்டறிவதோடு, குறைந்த டெஸ்ட்ரோஜன் அளவை கொண்ட ஆண்கள் தசை வெகுஜனில் படிப்படியாக குறைவதையும் காணலாம். டெஸ்ட்ரோஜன் குறைந்த ஆண்களின் உடல் கொழுப்பு அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன.